ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இவன் மட்டும்தான் எத்தனையோ ஃப்ளைட் வச்சுருக்கான். 700 ஃப்ளைட் அதை வச்சுருக்கான். அங்கே இருக்குது பாருங்க, அந்த இடத்துல வந்து ஃப்ளைட்டுக்கு போய் ரன்னவேவே இங்கேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்குது. ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ஃப்ளைட் வந்து அங்கே ரன்னவேக்கு போயிடுச்சு, ஏற போகுது. ஒன்று இப்படி இறங்குது, ஒன்று இப்படி ஏறுது, அப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்கள், ஒன்று போயிட்டுருக்கு. செம்மையாக ரெடி பண்ணியிருக்கானுங்க பாருங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்தோம் நம்ம. ஒருத்தர் ஏறாரு பாருங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நினைக்கிறேன். ஆமா, பார்த்தீங்களா கூட்டம் எப்படி இருக்குது? இட் இஸ் வெரி 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 நைஸ். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். பக்கா இது அப்படின்ற மாதிரி எல்லாமே பயங்கர வித்தியாசமாக பெருசாக சூப்பராக இருக்குது. மூவிங் கோயிங் பேக் இந்த மாதிரி. இதுவே ஒரு 500 ஏக்கர் இருக்கும் போலுக்குது. இருக்காது? 500-1000 ஏக்கரு. பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் ஒன்று டேர்ன் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கானுங்க. அது இப்படி கிராஸ் பண்ணி பிரிட்ஜு மாதிரி இருக்குது. பிரிட்ஜு கீழே போகுது ஃப்ளைட்டெல்லாம். பயங்கர மாசாக கட்டிக்கிறாங்க ஏர்போர்ட்டை. ஸோ உள்ளேயே வந்து ரொம்ப நம்ம ஊர் சென்னை மாதிரிலாம் ரொம்ப செக்கிங்லாம் கிடையாது. நார்மல் செக்கிங் பண்ணுறானுங்க. பண்ணி முடிச்சிட்டாங்க. சூப்பர் மெயின்டெனன்ஸ், க்ளீன் மலேசியா, ட்ரூலி ஏஷியா அப்படின்ற மாதிரி அந்த இதில் வந்து சும்மா சொல்லக்கூடாது, நறுக்குன்னு இருக்கு எல்லாம். இங்கேருந்து பிரிட்ஜிலேருந்து அது போவோம் பாருங்க. பாருங்கள், ஒன்று இங்கேருந்து இது வந்து பிரிட்ஜு. இந்த லெஃப்ட்டுக்கும் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஏர் ஏஷியா வந்து ஏறுது, வருதுங்களா? ஆமாம், பிச்சின்னு போயிட்டுருக்கு. போதும் வர்றதும் போகிறதுமா இருக்குது. பாருங்க, இந்த ஏஷியா ரெடி ஆயிடுச்சு பிக்கப்புக்கு. அந்த ஏரியா மேலே போகுது. அது வந்து பிக்கப் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். அது அப்போதா அசால்ட்டாக போகுது. எவ்வளோ பெருசாக கட்டிக்கிறானுங்க பார்த்தீங்களா? நம்மளது மொத்த சென்னை இதோட ஹைட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ எல்லாம் எனக்கு மெயின்டைன் பண்ணோம், ரெடி பண்ணோம், பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணோம். அவ்வளோ பஸ்ஸு பார்த்தீங்களா? இப்போ இங்கேருந்து வந்து பிரிட்ஜு மாதிரி இருக்குது. இது இங்கேருந்து இப்படி போகுது, அது அங்கேருந்து அப்படி வருது. அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மாஸ் காட்டிக்கிறாங்க.
எவ்வளோ பெருசு பாருங்க. இந்த சைடில் இருக்கும், இந்த சைடில் இருக்கும். எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு. ஏன் ஒரு கெஸ்ஸில் கணக்கில் சொல்கிறேன். அதுக்கு மேலே இருந்தால் கூட ஆச்சரியப்படுத்துறதுக்கு இல்லை. அப்படி இருக்கு. வருது பாருங்க. மொத்தமாக இவங்க தாங்க ஏரியேஷன் தாங்க. அவனோட கம்பெனியே இங்கே தான் இருக்குது. மொத்த கம்பெனி இங்கே தான் இருக்குது. அப்போனா இவனுக்கு மொத்தமே ஊரே வளைச்சி போட்டுருக்காங்க. 700 ஃப்ளைட்ஸ் மொத்தமாக, ஏர் ஏஷியா மட்டும். கண்ணு வைக்கல, சீக்கிரமாக இந்தியா அந்த மாதிரி ஆயிடணும்னா ஆயிடணும். இண்டிகோ வருது, பட் அதுவும் அந்தளவுக்கு இல்லை. இந்த ஏர்போர்ட்டை நான் சொல்கிறேன், ஃப்ளைட்ஸ் ஓடுங்க எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க. நம்ம கட்ட போகிறாங்க இன்னும். நிலமே எடுக்கலைங்க ஒன்றும். பிரிட்ஜுக்கு அடியில் போகுது பாருங்க. கம்போடியா போகுது. அது கம்போடியா பார்த்தீங்கன்னா பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகிறத இப்படி போச்சு பாருங்க.